வணக்கங்க. இன்றைக்கி பைனாப்பிள் தோல் வச்சு ஒரு டீ போட போகிறேன். இது வெயிட் லாஸ் டீன்னு கூட சொல்லலாம். உடம்பு நல்லா டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும். இது நல்லா மேல் தோலெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலேயும் அடியிலையும் நல்லா திக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த டீக்கு பைனாப்பிளோட தோல் தான் நமக்கு முக்கியமாக தேவைப்படுது. இப்போ பாருங்கள், பைனாப்பிள் தோலை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக, அந்த மேலே கட் பண்ணது, அடியில் கட் பண்ணது, தோல் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு இதுக்கு ஓமம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஓமம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 துண்டு பட்டை நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். இது பழம் வந்து நம்ம பின்னாடி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம். அது தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஒரு இடிக்கல்ல பட்டை, ஓமம், சீரகம், சோம்பு எல்லாத்தையும் நல்லா கரன்னு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த இடித்து வச்ச தூளை நல்லா கொட்டிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுடலாம். உடம்பை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு மஞ்சள் தூள் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பைனாப்பிள் தோல், அதையும் எல்லாத்தையுமே கொட்டிடுறேன். கொட்டிட்டு நல்லா சஃபிஷியண்ட்டாக நிறைய தண்ணி ஊற்றிடுங்க. ஃபுல்லாக நிறையவே தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா சிம்மிலேயே ரொம்ப நேரம் கொதிக்க விட போகிறேன். அதனால் தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பழத்தை தோல் சீவிட்டு பழம் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. இப்போ இந்த டீக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இஞ்சியும் லெமனும் தான். இஞ்சி நல்லா ஒரு விரல் அளவுக்கு எடுத்து நைய நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். லெமன் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் 2 லெமன் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் அதையும் போட்டுட்டு சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் சிம்லேயே கொதிக்க வச்சு நல்லா மூடி அந்த சாரெல்லாம் இறங்கட்டும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு மூடி போட்டுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. குடிக்கிற பதத்துக்கு ஆறிடுச்சு. இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 100 ml குடிக்கலாங்க. ஒருத்தருக்கு 100 ml குடிக்கலாம். வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கொழுப்பு கரையும். தேவையில்லாத கெட்ட கொழுப்பு கரையும். சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். இல்லைன்னா நீங்கள் எப்போ எம்டி ஸ்டமக்காக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் குடிக்கலாம். இது 1 நாள் 2 நாள் குடித்தாலே போதும். வாரத்தில் 2 நாள் குடிக்கலாங்க. குடிங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.